Hello viewers, welcome to Deeps Mathematics. So இந்த வீடியோல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா யூனிட் 8ல கேட்கப்பட்ட previous year questions தான் பார்க்க போறோம். அதுவும் இந்த வருடத்துல 2024ல some exams வந்து நடந்துருக்கும் இல்லைங்களா? அதுல வந்த யூனிட் 8க்கான questions தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள், மேட்ச் தி ஃபாலோயிங் வந்து கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஆப்ஷன் ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, வைத்தியநாத ஐயர், அடுத்து பி வந்து ருக்மணி லக்ஷ்மிபதி, அடுத்து சி பார்த்திங்கன்னா பிரகாஷம், டி வந்து பார்த்திங்கன்னா வரதராஜலு நாயுடு. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கரெக்டாக வந்து மேட்ச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அவங்க என்னென்ன போராட்டங்கள் செஞ்சாங்க, என்னென்ன நிறுத்தங்கள் வந்து செஞ்சாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வைத்தியநாத ஐயர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பிள் என்ட்ரி, ஆலய நுழைவு. ஓகேங்களா? அடுத்து ருக்மணி லக்ஷ்மிபதி என்ன பண்ணாங்க, என்னவா இருந்தாங்க அப்படின்னா துணை சபாநாயகர். ஓகேங்களா? அடுத்து பிரகாஷம் அப்படிங்கிறவர் வந்து ஆந்திர கேசரி. அடுத்தது வரதராஜலு நாயுடு வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா மதுரை ஹார்வி தொழிற்சங்க வேலை நிறுத்தம். ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் எப்படி வரும், அப்படியே ரிவர்ஸில் வந்துடும். 4321 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரிவர்ஸில் வந்து இடம்பெறும். ஸோ 4321 நம்மளோட ஆப்ஷன் சியில் வந்து இருக்குது. அடுத்த செகண்ட் கொஸ்டின், விச் ஆஃப் தீஸ் ஐட்டம்ஸ் வர் ஷிப்டு டு கிங் சாலமன் ஃப்ரம் தமிழ்நாடு இன் தி 10th century BC? தமிழில் பாருங்கள், கிமு 10ஆம் நூற்றாண்டின் அரசனாகிய சாலமனுக்கு தமிழ்நாட்டு கப்பல்கள் வாயிலாக கொண்டு செல்லப்பட்ட பொருட்கள் எவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய பீகாக் ஃபெதர், எலிஃபண்ட் ஐவரி, பர்ஃப்யூம்ஸ், மயில் தொகை, யானை தந்தம், வாசனை பொருட்கள். ஓகேங்களா? இது எல்லாமே அப்போ இந்த கொஸ்டின்லேருந்து எத்தனை டேட்டாஸ் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே யாருக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது அப்படின்னா கிங் சாலமனுக்கு வந்து எங்கேருந்து, தமிழ்நாட்டு கப்பல்களில் இருந்து பொருட்கள் வந்து ஏற்றுமதி பண்ணப்பட்டிருக்கு. எத்தனாவது நூற்றாண்டு அப்படின்னா 10ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா? ஸோ 10ஆம் நூற்றாண்டுங்கிறது ஒரு டேட்டா, அரசன் சாலமன்கிறது ஒரு டேட்டா, என்னென்ன பொருட்கள்ங்கிறது ஒரு டேட்டா, தமிழ்நாட்டு கப்பல்களில் இருந்து அனுப்பப்பட்டதுங்கிறது ஒரு டேட்டா. அப்போ இந்த ஒரு கொஷின்லேருந்து நமக்கு எத்தனை டேட்டாங்க கிடச்சிருக்கு, 4 டேட்டாஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அடுத்த தேர்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு திருக்குறள். ஸோ இங்கிலீஷ் வேணால், திருக்குறள் எல்லாமே தமிழில் தானே படிப்பீங்க. ஸோ உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது மேற்காணும் திருக்குறளில் எவை இரண்டை திருவள்ளுவர் இல்வாழ்க்கைக்கு உகந்தது என குறிப்பிடுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பும் அறனும். ஓகேங்களா? ஸோ அந்த குறளே அந்த டேஷ் அப்படிங்கிறது இருக்குது இல்லைங்களா, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படிங்கிறது தானே வரும். அப்போ அந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி கூட வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது 4th கொஷின் போயிடலாம். ஸோ இதுவும் வந்து ஒரு திருக்குறள் தான். ஸோ தமிழில் மட்டுமே பார்த்துருவோம். வள்ளுவரின் அரசியல் பொருளாதார சமுதாய சிந்தனைகளின் களஞ்சியமாக அமையும் திருக்குறளின் பொருத்தமான பிரிவாக எதை கூறலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பொருட்பால். ஓகேங்களா? வெல்த், பொருட்பால் பற்றி தான் வந்து குறிப்பிடுது. அடுத்தது இன்றைக்கான 5th கொஷின், கீழ்காணும் கூற்றுகளில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கும். சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ பாருங்கள், கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல் என்ற 4 அதிகாரங்களும் பாயிரம் என அழைக்கப்படும். ஸோ இதே தாங்க இங்கிலீஷ்லேயும் இருக்குது. ஸோ இந்த இங்கேருந்து மட்டும் தான் இங்கிலீஷில் மாறி இருக்கும். ஆல் 4 parts ஆர் கால்ட் அஸ் பாயிரம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து தமிழ்லேயே உங்களுக்கு வாசிச்சு காமிச்சிடுறேன். ஸோ செகண்ட் ஒன் வந்து பாருங்கள், திருக்குறள் கடவுள் வாழ்த்தில் கடவுள் என்ற சொல் 3 குறள்களில் வருகிறது. ஓகேங்களா? அடுத்தது 3வது பாயிண்ட், வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் வருணதேவன் என்ற சொல் வரவில்லை. அடுத்தது, மனதில் குற்றம் இல்லாமல் இருப்பதே அறம் என்கிறார் வள்ளுவர். ஸோ நமக்கு எது கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா கூற்று 1 கரெக்டு, கூற்று 2 கரெக்டு, கூற்று 1, கூற்று 3, கூற்று 4 வந்து கரெக்டு. கூற்று 2 மட்டும் நமக்கு தவறானது. ஸோ என்ன சொல்லியிருக்காரு, கடவுள் வாழ்த்தில் கடவுளுங்கிற சொல் வந்து 3 குறளில் வந்து வருதுன்னு சொல்லியிருக்காரு. அது வந்து தவறானது. ஸோ என்னதுன்னு தெரிஞ்சுது அப்படின்னா தாராளமாக கமெண்ட்டில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு 3rd 4th வந்து ஃபுல்லாக வந்து கரெக்டுங்க. ஸோ செகண்ட் ஒன் மட்டும் நமக்கு தவறானது. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் பாருங்கள், 1, 3, 4 ஆர் கரெக்ட். அடுத்தது, which literature is considered as the first field research of Tamil? தமிழின் முதல் கள ஆய்வு நூலாக கருதப்படுவது எது? ஸோ எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய புராணம். ஸோ இது வந்து நம்ம பொது தமிழ் ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா, குரூப் 4ல் கேட்கப்பட்டது 2022, 2019, 2018 இப்போ வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இது 2 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் அந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா குரூப் 4ல் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின் கடந்த 5 வருடங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ 2022, 2019 ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த கேள்வி நமக்கு 2018 வந்து நமக்கு இடம் பெற்றிருந்துச்சுங்க. ரீசெண்டாக இப்போ தான் பார்த்தோம், நேற்று நினைக்கிறேங்க. ஸோ அந்த தமிழின் முதல் கள ஆய்வு நூலாக கருதப்படுவது எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய புராணம். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 1 alone is correct. ஸோ இன்றைக்கான அடுத்த கொஸ்டின், ஐடென்டிஃபை தி ராங் ஸ்டேட்மெண்ட் அபவுட்
முதுமொழி காஞ்சி ஸ்டேட்டட் பிலோ. கீழ்காணும் கூற்றுகளில் முதுமொழி காஞ்சி குறித்த செய்திகளில் ஒரு செய்தி தவறானதை எடுத்து எழுதுக. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ராங்குங்கிறத டிக் பண்ணிட்டாங்க. அடுத்த 3 வந்து என்னங்கிறத பார்த்துட்டு இங்கே வருவோம். ஸோ இதை எழுதியவர் வந்து கூடலூர் கிழார். அடுத்து தொல்காப்பியர் கூறும் அம்மை என்னும் வனப்பில் இப்பாடல்கள் அடங்கும். ஆத்திச்சூடி நூல்களுக்கு முன்னோடி முதுமொழி காஞ்சி. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்மளோட முதுமொழி காஞ்சிங்கிற கிளாஸில் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயில்டாகவே நான் சொல்லி கொடுத்துருந்துருப்பேன். ஸோ அதெல்லாம் வேணும் அப்படிங்கிறவங்க நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் வந்து டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் பகுதி ஆ அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பாயிண்ட் பை பாயிண்ட்டாக ஈஸியாக வந்து சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ இது எல்லாமே நம்ம அங்கே படிச்சிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் ஏவை பாருங்கள். முதுமொழி என்றால் பழமொழி, காஞ்சி என்றால் நிலையாமை. இது பழமொழியில் நிலையாமையை கூறுகிறது. அப்போ இது என்னதுங்க? தவறானது. ஸோ இன்றைக்கான 8th கொஷின் பாருங்கள். தி ஆன்ஷியன்ட் ராக் பெயிண்டிங் ஃபவுண்ட் அட் த பிளேஸ் ஆஃப். பண்டைய பாறை ஓவியங்கள் கிடைக்கும் இடங்கள். ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள். மல்லப்பாடி ஓகே, பெருமுக்கல் ஓகே, பையம்பள்ளி ஓகே, சிறுமலை. ஸோ எல்லா இடத்துலையுமே நமக்கு கிடைக்குது. அப்போ அனைத்தும் சரியானது நமக்கு. ஓகே, ஆப்ஷன் டியில் வந்து இருக்குது. அடுத்து இன்றைக்கான 9th கொஷின். நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் வாஸ் தி ஆத்தர் ஆஃப் சங்கொலி. ரீசன் வந்து ஹி எடிட்டட் பாரதிஸ் போயம். ஸோ தமிழில் பார்த்துட்டு ஆன்சர் வந்து பார்த்துருவோம். சங்கொலியின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம். காரணம் வந்து இவர் பாரதியாரின் பாடல்களை தொகுத்தவர். ஸோ நமக்கு கூற்று வந்து கரெக்டுங்க. இந்த கூற்றோட ஸ்டேட்மெண்ட்டை இது சரியாக விளக்க கிடையாது. அந்த கூற்று அது எப்படின்னா அவர் தாங்க எழுதினார், அவர் தான் ஆத்தர். ஸோ அந்த மாதிரி வந்திருந்தால் பரவாயில்ல. இவர் பாரதியோட பாடல்களை தொகுத்திருக்காருங்கிற காரணம் வந்து நமக்கு தப்பாக இருக்குது. கூற்று சரி, ஆனால் காரணம் வந்து என்னது? தப்பு. அப்போ கூற்று வந்து ஏ வந்து சரியானதுங்க. அதுக்கான ரீசன் வந்து தப்பு. நாமக்கல் கவிஞரை பற்றி தானே வந்திருக்கணும், அந்த சங்கொலி புக்கை பற்றி தானே வந்திருக்கணும். அதை இயற்றினவர் வந்து நாமக்கல் கவிஞர் சங்கொலியோட ஆசிரியர் வந்து நாமக்கல் கவிஞர்னா அந்த சங்கொலி பற்றி தான் இங்கே நமக்கு வந்திருக்கணும். சம்மந்தமே இல்லாமல் பாரதியாரோட பாடல்களை வந்து தொகுத்தவர்னு வந்து நமக்கு வந்திருக்கக்கூடாது. அப்போ என்னது? கூற்று கரெக்டு, அதுக்கான காரணம் நமக்கு தப்பு. அடுத்து எனக்கான 10th கொஷின். தி ஃபர்ஸ்ட் தமிழ் நியூஸ் பேப்பர் டு பப்ளிஷ் பொலிட்டிக்கல் கார்ட்டூனர்ஸ். ஸோ அரசியல் கேலி சித்திரங்களை வெளியிட்ட முதல் செய்தித்தாள் எது அப்படின்னா இந்தியா. ஓகேங்களா? ஸோ இது வந்து எங்கே இருக்குது? நம்மளோட நியூ 8th தமிழ் புக்லேயே வந்து நமக்கு இந்த பாயிண்ட் வந்து இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா? ஓகே, யூனிட் 8க்கான இன்றைக்கான ஃபர்ஸ்ட் 10 கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இதை நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ 2024 முடிச்சுட்டு அடுத்து 2023 இந்த மாதிரி வந்து அப்படியே கீழே அப்படியே நம்ம போய்கிட்டே இருக்கலாம். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க, நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.